तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது துலா ராசியில் உங்கள் வாழ்க்கையில் தொழில், நிதி வாழ்க்கை, குடும்பம், காதல், திருமணம், உடல்நலம் மற்றும் வணிகம் போன்ற பல்வேறு அம்சங்களை பற்றிய விரிவான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வரும்? இந்த ஆண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா? துளாராசி 2025ஆம் ஆண்டு வேத ஜோதிடத்தின்படி துளாராசியில் 7வது வீட்டில் உள்ளது. இது காற்று உறுப்புகளின் ராசியாகும். இந்த ராசியின் ஆளும் தெய்வம் சுக்கிரன், காதலுக்கு காரணமான கிரகம். இது காதல் மற்றும் திருமணத்தையும் குறிக்குது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு கிரகம் இந்த காலகட்டத்தில் பயணிக்கிறதுனால உங்கள் தொழில், நிதி மற்றும் காதல் வாழ்க்கைக்கு சாதாரண பலன்களை தரும். இது தவிர இது உங்கள் 8வது வீட்டில் ஏப்ரல் 2025 வரை இருக்கும். அதிர்ஷ்டத்துக்கு காரணமான கிரகமான சனிதேவன் இந்த ஆண்டு உங்களின் 6வது வீட்டில் பயிற்சி ஆகிறாரு. 2025ஆம் ஆண்டில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா? ஏனெனில் கேது உங்கள் 11வது வீட்டிலும் ராகு இருக்கிறார். குரு உங்கள் 8வது வீட்டில் அமைந்திருக்கிறதுனால ஆண்டின் முதல் பகுதி, அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை உங்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் குருவின் இந்த நிலை நிதி நன்மைகளை வழங்குவதில் பின்தங்கியிருக்கலாம் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சங்கடமாக உணரலாம். 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சி உங்கள் 9ஆம் வீட்டில் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் மற்றும் சேமிப்புக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்கும். சொந்த தொழிலெலாம் செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் லாபம் ஈட்டுவதுடன் வருமானத்தை அதிகரிக்கவும் முடியும். இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்களது 6வது வீட்டில் இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு சனி ஒரு சுபகிரகமாக கருதப்படுவதால் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரும். மே 2025 முதல் குரு உங்கள் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் நல்ல பணம் சம்பாதிக்கிறதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்குவார். இந்த நேரத்தில் நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்க முடியும். ஆனால் ஏப்ரல் 2025க்கு முன்னாடி குரு உங்களது 8வது வீட்டில் இருப்பார். இத்தகைய காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேமிக்க தவறவிடலாம். துளாராசிக்காரவங்க வருஷ ராசியின்படி துளாராசிக்காரர்களின் வாழ்க்கைக்கு காரணமான கிரகமான சனி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இதற்கு பிறகு அது உங்கள் 6வது வீட்டிற்கு செல்லும். துளாராசிக்கு சனி ஒரு சுபகிரகமாக கருதப்படுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு வேலையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் வேலைக்கான கடின உழைப்பின் விளைவாக பதவி உயர்வு மற்றும் ஊக்குவிப்பு வடிவத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க. சிறப்பான பணியின் அடிப்படையில் பணியிடத்தில் உங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்கி வெற்றி பெறுவீங்க. துளாராசிக்காரங்க செய்யும் கடின உழைப்பின் அடிப்படையில் மேலதிகாரிகளின் பார்வையில் உங்கள் இடத்தை பிடித்து கொள்வீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எனினும் ஒவ்வொரு வேலையையும் முன்பை விட தொழில் முறையில் செய்வீங்க. இவர்களுக்கு இந்த ஆண்டில் தங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிதி செழிப்பையும் அளிக்க. சிலர் தங்கள் திறன்களை அடையாளம் கண்டு அவற்றை சரியான திசையில் பயன்படுத்த முடியும். சொந்த தொழில் செய்கிறவங்க அதிக உழைப்பையும் முயற்சியும் இல்லாமல்
நல்ல தொகையை சம்பாதிக்க முடியும். சனி உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கிறதுனால இது சாத்தியமாக நடக்க போகுதுங்க. நீங்கள் கூட்டாண்மையுடன் வணிகம் செய்கிறதுனால நீங்கள் எளிதாக வெற்றியை அடைய முடியும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிறைய லாபம் ஈட்ட முடியும். நீங்கள் உங்கள் துணையுடன் வெற்றியை அனுபவிப்பீங்க. இருப்பினும் சனி ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரையிலான காலகட்டத்தில் வக்ர நிலையில் மாறும். இதன் காரணமாக உங்கள் தொழில்துறையில் சராசரி முடிவுகளை பெறுவீங்க. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தொழில் முன்னேற்றத்தின் வேகமும் மெதுவாக இருக்கலாம். சனி வக்ர நிலையில் இருக்கும்போது வேலை மற்றும் வேலையில் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். துளாராசியில் 2025 படி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அல்லது முன்னேறுவதற்கு இந்த காலகட்டம் நல்லது. ஆனால் பிப்ரவரி 22, 2025 முதல் மார்ச் 31, 2025 வரையிலான காலகட்டத்தில் துளாராசிக்காரவங்களுக்கு தங்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். துளாராசிக்காரவங்களுக்கு நிதி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது, துளாராசிக்காரவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் பணவரவு எளிதாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதோடு சேமிக்கவும் முடியும். ஏப்ரல் 25 வரை குரு பகவான் உங்கள் 8வது வீட்டில் வைக்கப்படுறதுனால இந்த ராசிக்காரவங்க வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் கலவையான முடிவுகளை பெறலாம். குருவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் அதிகம் பணம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம். மார்ச் 2025 முதல் சனி பகவான் உங்கள் 6வது வீட்டிற்கு மாறும்போது நீங்கள் போதுமான அளவு பணம் சம்பாதிக்கிறதோடு நல்ல வெற்றியையும் பெறுவீங்க. இந்த ராசிக்காரவங்க மூதாதையர் சொத்து மூலம் நன்மைகளை பெறலாம். நிழல் கிரக வடிவில் ராகு உங்கள் 5வது வீட்டிலும் கேது 11வது வீட்டிலும் இருக்கிறதுனால செல்வம் அடைவதற்கான புதிய வழிகளை வகுக்கும். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமையை வலுவாக வைத்திருக்கிறதுனால நீங்கள் வெற்றி பெறுவீங்க. துலாம் வருட ராசி பலன்கள் 2025 படி 5வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால இந்த நபர்களுக்கு பந்தயம் கட்டுறதில் ஆர்வம் அதிகரிக்கும். மே 2025 முதல் குரு உங்கள் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்கிறதோடு அதை சேமிக்கிறதுலையும் வெற்றி பெறுவீங்க. குருவின் ஆசீர்வாதம் உங்கள் ராசியில் நிலைத்திருக்கும். இதன் விளைவாக நீங்கள் வருமானம் அதிகரிக்கும் பாதையில் முன்னேறி போவீங்க. அடுத்தது துளாராசியுடைய கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது, துளாராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் சராசரியாக இருக்கும். இப்போது குரு உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறார். மே 2025 முதல் குரு உங்கள் 9வது வீட்டில் இருக்கும்போது உங்கள் படிப்பில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். பிப்ரவரி 2025 வரை சனி பகவான் உங்கள் 5வது வீட்டில் அமர்ந்திருப்பார். மார்ச் மாதத்தில் இருந்து உங்கள் சந்திரனின் அதிர்ஷ்ட வீட்டில், அதாவது 6வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 6வது வீட்டில் சனி இருக்கிறதுனால மாணவர்களின் செயல்பாடுகள் கல்வியில் சிறப்பாக இருக்கும். துளாராசி பலன்கள் 2025 5வது வீட்டில் அதிபதியாக சனி பகவான் உங்கள் 6வது வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு தைரியம் மற்றும் கல்வித்துறையில் வெற்றியை தரும். ராகு மற்றும் கேது உங்கள் 5வது மற்றும் 11வது வீட்டில் நிழல் கிரகங்களாக இருப்பாங்க. கேதுவின் இந்த ஸ்தானத்தால் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. இவ்வாறான நிலையில் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளினால் இம்மக்கள் தமது அறிவுத்திறனை கூர்மைப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது துளாராசியுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுதே, 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் துளாராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் 9வது வீட்டில் குரு பயிற்சி நல்லா இருக்கும். துலாம் வருட ராசி பலன் 2025 ஏப்ரல் 2025 வரையிலான குரு பகவான் உங்கள் 8வது வீட்டில் அமைந்திருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களின் நீங்கள் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மார்ச் 2025 முதல் சனி தேவன் உங்கள் 6வது வீட்டில் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை தரும். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 2025 ஜூன் 29 முதல் 26 ஜூலை 2025 வரையிலும், 20 நவம்பர் 2025 முதல் 26 நவம்பர் 2025 வரையிலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குடும்பத்தில் உயர் மதிப்புகளை பராமரிக்க முடியும். துளாராசிக்காரங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது, 2025 திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு
ஏப்ரல் 2025க்கு பின்னாடி வரும் காலம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு கிரகம் உங்களின் 9வது வீட்டில் அமைந்திருக்கும். ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் மே மாதம் 2025க்கு பிறகு உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் ஏப்ரல் 2025க்கு முன்னாடி உங்கள் துணையுடனான உறவில் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் காதல் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருக்கும். உங்கள் 5வது வீட்டின் அதிபதி சனி பகவான் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே 2025ஆம் ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும். நிழல் கிரகமான கேது உங்கள் 11வது வீட்டிலும் ராகு உங்கள் 5வது வீட்டிலும் இருக்கிறாங்க. அவர்களின் இந்த நிலை 2025ஆம் ஆண்டில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை வலுப்படுத்த செய்யும். இந்த நேரத்தில் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாக உங்களுக்கு இடையில் காதல் அதிகரிக்கும். அடுத்தபடியாக துளாராசியுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும் பொழுதே, துளாராசிக்காரவங்க மார்ச் 2025 முதல் 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். துலாம் வருட ராசி பலன் 2025 மே மாதம் முதல் குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் உடல்நிலை நல்லாயிருக்கும். 5வது வீட்டில் ராகுவும் 11வது வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 9வது வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஏப்ரல் 2025க்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்தது துளாராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தினமும் துர்கா சாலிசா பாராயணம் செய்யணும். சனிக்கிழமையில் ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யுங்க. வியாழன் அன்று குருவுக்கு யாகம் செய்யுங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு.